ரோகிணி இதெல்லாம் கேட்டு முகமெல்லாம் வேர்த்து படபடப்பாயிடுறாங்க. இன்னும் எத்தனை பேருக்குடா என் ரகசியம் தெரியும்? இதையோ சொல்லி சொல்லி எத்தனை பேரா என்ன மிரட்ட போறீங்க? சிறகடி காசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து சவாரிய முடிச்சிட்டு ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது மனோஜோட ஃப்ரெண்டு அந்த மொட்டை யதார்த்தமா பாக்குறாரு. மொட்டை கிட்ட முத்து பேசும்போது, பா சாரிப்பா, நேத்து பெரிய இன்சிடென்ட் நடந்து போச்சு, அதுக்காக மனோஜ் என் மேல கோச்சிட்டு இருந்திருப்பான், எனக்கும் அடி விழுந்துரும்னு நினைச்சுதான் நான் ஓடிட்டேன் அவனை விட்டுட்டு. சரியான அடி, இருக்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு விளக்கமாறல் அடிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனேயே முத்து நேரா வீட்டுக்கு வந்து எல்லார் முன்னாடியும் மனோஜ் அடி வாங்கி அசிங்கப்பட்டத சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. இத பார்த்த உடனே விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் ரொம்ப அவமானமா இருக்கு. ரோகிணி உடனே, போதும் முத்து, எதுக்காக இப்படி சொல்லி சொல்லி சிரிக்கிறீங்க? மனோஜ் அடி வாங்கிட்டு வந்துட்டா அது என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணி திட்டுறாங்க. முத்து உடனே, டேய் படிச்சவனே, இதுக்குத்தான் நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்ல, நீ கேட்க மாட்டேன்னு அப்படின்னு முத்து பேசுறாரு. உடனே ரோகிணி, போதும், நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், வா மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜ உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ரோகிணிக்கு கோவமா வருது. நேரா ரோகிணி ராஜாராணிய பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா மனோஜ அத்தனை பேரையும் விட்டு அடிக்க வச்சிருப்பீங்க, அதுவும் விளக்கமாற வச்சு. என்ன திமிரு உனக்கு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை கம்பி என்ன வைக்கிறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி மிரட்டுறாங்க. ராணி உடனே, மிரட்டுவீங்கள, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நானும் கம்ப்ளைண்ட் பண்றேன். அன்னைக்கு அந்த லாக்கர்ல இருந்து 3 லட்சம் ரூபாயை எடுத்தது நீங்க தான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான வீடியோ ஆதாரமும் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த ராணி ரொம்ப தைரியமா பேசுறாங்க. ரோகிணி ஆடி போயிடுறாங்க. ஏய், என்ன பேசுற? அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா எல்லாரையும் ஒரே நேரத்துல மத்தியான சாப்பாடு சாப்பிடறதுக்கு அனுப்புனீங்க, அதுக்கடுத்து என்னைய போய் காஃபி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனீங்க. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு, நீங்க என்ன பண்றீங்கன்னு வாட்ச் பண்றதுக்காக நான் அங்கேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த லாக்கர்ல போய் பணத்தை எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வைக்கிறதையும் நான் பார்த்துட்டு என் போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். பணம் காணாம போச்சுன்னு சொல்லி அந்த பிரச்சனை வந்து மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லும் போது நீங்க வேண்டாம் வேண்டான்னு தடுத்தீங்கல்ல, அப்பவும் நானு மனோஜ் சார் கேட்டா இந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சிடலான்னு தான் நினைச்சேன். கடைசி நீங்களே எங்க மேல பழி போட்டு எங்களை ஷோரூமை விட்டு வெளியில அனுப்புனீங்கல்ல, அப்பதான் புரிஞ்சிச்சு இனி உங்களை மிரட்டி பணம் வாங்கலான்னு. இது வரைக்கும் நாங்க மனோஜ மிரட்டி தான் பணம் வாங்கியிருக்கேன். என்ன கம்மியாதான காசு கொடுத்திருக்காங்க, ஷோரூம்ல இருந்து ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின் தான் வாங்கியிருக்கேன். இனி காணாம போச்சுன்னு சொன்னா அந்த 3 லட்சம் ரூபாய நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். இல்லன்னு வைங்க, இந்த வீடியோ ஆதாரத்தை உங்க வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி ராணி ரோகிணிய மிரட்டுறாங்க. ஏய், என்ன எல்லாரும் மிரட்ட கிளம்பிட்டீங்க அப்படின்னு? என்ன மேடம், நீங்க எத்தனை பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க மனோஜ் சார? எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் மேடம். நீங்க எங்க போறீங்க, யார பாக்குறீங்க, உங்களோட ரகசியங்கள்லாம் என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்போ எங்க மேல திருட்டு பழி போட்டு எங்களை ஷோரூமை விட்டு வெளியில அனுப்புனீங்களோ அப்ப இருந்து உங்களை பின்பற்றி வாட்ச் பண்றதா எங்களோட வேலையா இருந்துச்சு. அந்த கிறிஸ்டன்ற பையன் உங்க பையன்ற விஷயம் முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும். இதை எல்லாத்தையும் மறைச்சு உங்க வீட்லயும் மனோஜ் சாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்லட்டுமா மேடம், எல்லாத்துக்குமான வீடியோ ஆதாரம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராணி மிரட்டுறாங்க. ரோகிணி இதெல்லாம் கேட்டு முகமெல்லாம் வேர்த்து படபடப்பாயிடுறாங்க. இன்னும் எத்தனை பேருக்குடா என் ரகசியம் தெரியும்? இதையோ சொல்லி சொல்லி எத்தனை பேரா என்ன மிரட்ட போறீங்க அப்படின்னு ரோகிணி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னக்கா இப்பவே பயமா இருக்குதா? பயப்படாதீங்கக்கா, நாங்க உங்களை எல்லாம் காட்டி கொடுத்துட மாட்டோம். நீங்க தங்க முட்டையிடுற வாத்துல எங்களுக்கு மாசம் மாசம் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு ராணி ரொம்ப தைரியமா ரோகிணிய மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி எதுவுமே பேச முடியாம அப்படியே பின்னாடியே வர்றாங்க. என்னக்கா பதிலே சொல்லாம போறீங்க? 50,000 ரூபாய் தருவீங்கல்ல? ஆமா தரேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. இப்பதான் உங்ககிட்ட பணம் இல்லையே, நீங்க எப்படி பணத்தை ரெடி பண்ணுவீங்க? அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இல்ல நீங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு போங்க, அப்புறம் எங்களை ஏமாத்திட்டீங்கன்னா, ரவுடிகளை விட்டு எங்களை அடிச்சீங்கன்னா அப்படின்னு ராணியும் ராஜாவும் கேக்குறாங்க. இல்ல, நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு நானே கொண்டு வந்து இங்க குடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கீழே இறங்கி போயிடுறாங்க. இத அத்தனையும் கேட்டுக்கிட்டு போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டு மீனா பின்னாடியே நின்னுட்டு இருக்காங்க. மீனாவுக்கு ரோஹிணிய பத்திய அத்தனை ரகசியங்களும் தெரிஞ்சிருச்சு. அதுவும் வீடியோ ஆதாரத்தோட. ரோஹிணி மீனா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.